பாருங்க, இன்னைக்கு ஒரு சூப்பரான குடல் குழம்பு தான் செய்ய போறோம். இந்த குடல் குழம்புக்கு நான் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டு தான் நான் செய்ய போறேன். இதுக்கு நான் வேற எந்த பொடியும் சேர்க்க போறதில்ல. இதுல கொஞ்சமா பட்டை, கிராம்பு இதெல்லாம் வதக்கி போட்டு நம்ம மசாலா அரைச்சு செய்ய போறோம். சப்போஸ் உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லம்மா, என்கிட்ட மட்டன் மசாலா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மட்டன் மசாலா போட்டு செய்யும்போது நீங்க கரம் மசாலோ இல்ல மல்லித்தூளோ ரெட் சில்லி பவுடரோ எதுவும் சேர்க்க வேண்டாம். அதை மட்டும் சேர்த்துக்கலாம். கறி மசாலா போட்டு செய்யும் போதும் கறி மசாலா பவுடர் மட்டும் போட்டு செய்யுங்க. அதுல நீங்க வேற எதுவும் மல்லித்தூளோ ரெட் சில்லி பவுடரோ எதுவும் சேர்க்க வேணாம். கரம் மசால் பொடியும் சேர்க்க வேணாம். அட்டகாசமா இருக்கும். குழம்பு மிளகாய் தூள் நம்மளுடைய ஹீரோ. அதனால இதை போட்டு செய்யும் போது எந்த குழம்பா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். இதுல சாம்பாரும் வைக்கலாம். சாம்பார் வச்சீங்கன்னா நீங்க பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்குங்க. அதே நேரத்துல இது மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சமா கரம் மசால் பொடி சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லா வகையான குழம்புகளும் வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழம்பு மிளகாய் தூள் வேணும், மட்டன் மசாலா வேணும், சிக்கன் மசாலா வேணும், கறி மசாலா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல இப்ப நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.